அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம இப்போ திருமாலை பார்த்துட்டுருக்கோம். திருமாலை அறியார் திருமாலை அறியார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான கிரந்தம் தொண்டடிப்புடி ஆழ்வார் அருளி செய்தது. மகாபாரதத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு பாகம், ரெண்டு பாகம்தான். ஒன்று கீதை, இன்னொன்று விஷ்ணு சகஸ்ரநாமம். ஆனால் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடியது விஷ்ணு சகஸ்ரநாமம் தான். கீதை கூட அவ்வளோ பிரபலமாக இல்லை. ஏன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் போகிறோம், ஏன்னா திருநாம சங்கீர்த்தனம் அவ்வளவு சிறந்தது அப்படின்ட்டு. ஸோ அந்த திருநாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது தான் சிறந்தது அப்படிங்கிறது யுதிஷ்டருக்கு பீஷ்மர் சொன்னார். அது மட்டும் இல்லை, நானே உனக்கு அந்த நாமங்களை சொல்கிறேன். யானி நாமானி கௌனானி விக்கியாதானி மகாத்மனஹா ரிஷிபி பரிகீதானி தானி வக்ஷாமிபத்தேன்னு தானே அந்த நாமங்களை எல்லாம் உனக்கு பொறுக்கி எடுத்து சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த ரிஷிகள் சொன்ன நாமங்களை எல்லாம் எடுத்து 1000 நாமங்களாய் தொடுத்து சஹஸ்ரநாமத்தை பீஷ்மர் யுதிஷ்டனுக்கு அருளி செய்தார். ஸோ அதுவும் கண்ணபிரானுடைய முன்னிலையிலேயே அருளி செய்தார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரந்தம் விஷ்ணு சகஸ்ரநாமம். திருநாமத்தினுடைய பயனை சொல்லக்கூடியது. விஷ்ணு தர்மத்தில் சௌனக பகவான் அதை சொல்லியிருக்கிறார். இந்த கலிகாலத்திலே திருநாம சங்கீர்த்தனமே முக்கியம் அப்படின்ட்டு. ஸோ அதையே ஆழ்வார் எடுத்து திருநாம சங்கீர்த்தனமே முக்கியங்கிறதை ஒரு கருத்தாக எடுத்து முதல் பாட்டிலே எடுத்து சொல்கிறார். ஸோ அதனால் திருநாம சங்கீர்த்தனத்துக்கு ஏற்பட்டதே இந்த பிரபந்தம் என்னும் சொல்வார்கள் பெரியவர்கள். முதல் பாசுரம் பார்ப்போம். காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்கப் பாய்ந்து நாவலிட்டுழிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே மூவுலகுண்டுமிழ்ந்த முதல்வ நின்னாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே. எடுத்த உடனே தனக்கு இருக்கக்கூடிய ஆவலிப்பு அப்படின்றார். என்ன ஆவலிப்பு அப்படின்னால் செருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆவலிப்புன்னா செருக்கு. மூலகுண்டு மீழ்ந்த முதல்வா, மூலகத்தையும் உண்டு பிரளய காலத்திலே உண்டு திருவயிற்றிலே வைத்து பின்பு பிரளய காலம் நீங்கின போது அவற்றை வெளிப்படுத்திய முதல்வா ஜகத்காரண பூதனே நின்னாமம் கற்ற, உன்னுடைய திருநாமத்தை கற்றதினாலே. இங்கே நின்னாமம் கற்றங்க நடுவில் அரங்கமான கருளானேன்னு சேர்த்துக்கணும். ஸோ அப்படி சேர்த்தும்போது அரங்கமான கருளானே நீயே மூலகுண்டு விழுந்த முதல்வா, உன்னுடைய திருநாமம் கற்றதினாலே நான் செருக்கிலே இருக்கிறேன். செருக்கினாலே என்ன பண்ணுறார் அவர்? புலனை காவலில் வைத்து. புலன்கள் அப்படின்னால் பஞ்சேந்திரியங்கள். இந்த இந்திரியங்களை எல்லாம் நம்மளை படுத்துவான் இந்திரியங்கள். ஆனால் இப்போ ஆழ்வார் என்ன பண்ணிட்டார்? இந்திரியங்களை காவலில் வைத்து விட்டார். அதாவது இந்திரியங்கள் நம்மை சிறை வைக்கும். இவர் என்ன பண்ணிட்டார்? அப்படியே மாற்றி பண்ணிட்டார். தான் இந்திரியங்களை சிவரையில் வைத்தார் அப்படின்னு அர்த்தம். காவலில் வைத்தார்னா சிறையில் வைத்தார். ஏன் இது முதல்ல சொல்லணும்? காவலில் புலனை வைத்து அப்படிங்கிறதுனா ஆழ்வாருக்கு ஏற்பட்ட சரித்திரம் தான் இதில் முக்கியம். ஸோ அந்த சரித்திரத்தில் தன்னுடைய புலன்களை அவர் இழந்து போய் இப்போது அவருக்கு அந்த ஞானம் பிறந்து எம்பெருமானுடைய அருளாலே அவர் எல்லாம் பண்ணார் இல்லையா? அதனால் உன்னுடைய அருளாலே உன்னுடைய திருநாமம் கட்டதனாலே நான் என்ன பண்ணினேன்? புலனை காவலில் வைத்தேன். பஞ்சேந்திரியங்களை வெளியில் ஓடாதபடி சிறையில் அழைத்து வைத்தேன். அதுக்கப்புறம் கலிதன்னை கடக்க பாய்ந்து, பாபராசிகளை, கலினா பாபம்னு அர்த்தம், இந்த பாபங்களை எல்லாம் கடந்து நாவலிட்டு உழிதருகின்றோம், ஜெயகோஷம் செய்கிறோம். நாவலிட்டு அப்படின்னா ஜெயகோஷம், ஜெய வெற்றி அப்படிங்கிறாராம். நமன் தமர் தலைகள் மீது எங்கே சொல்கிறேன் அப்படின்னா எந்த இடத்துல? அதுக்கு ஒரு ஜெயம் சொல்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமே அப்படின்னா யமதூதர்களுடைய தலை மேலே நின்று ஆடி அந்த ஜெயகோஷத்தை அவர் சொல்கிறாராம். நமன் தமர் தலைகள் மீதே உழிதருகின்றோம், அவர் தலையிலே அடியிட்டு நாங்கள் திரிகின்றோம் அப்படின்ட்டு உன்னுடைய திருநாமம் கட்டதினாலே எங்களுக்கு ஏற்பட்ட பெருமை அந்த செருக்கு. அதை இந்த முதல் பாசுரத்தில் ஆழ்வார் எடுத்து சொல்கிறார். ஸோ இதில் வியாக்கியானத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் எடுத்து காமிக்கிறாங்க. முன்பு என்னை சிறையில் வைத்த இந்திரியங்களை இன்று நான் சிறையில் வைத்தேன் என்கிறார் ஆழ்வாருடைய சரித்திரம். அப்படி தானே? முன்பு இவரை சிறையில் வைத்தது இந்திரியங்கள், இன்று நான் அந்த இந்திரியங்களை சிறையில் வைக்கிறேன் என்றார். ராமாயணத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. மண்டோதரி சொல்லக்கூடியது ராவணனை பார்த்து அவன் இறக்கும் தருவாயில் சொல்லக்கூடியது. இந்திரியாணி புராஹ ஜித்வா ஜிதம் திரிபுவனம் துவயா சமரத் பிரிவதத் வைரம் மத்தியதைரேவ நிர்ஜிதா என்றாள். யார்? மண்டோதரி சொன்னாள். அதாவது ராவணனே, நீ முன்பு இந்திரியங்களையெல்லாம் வென்று அதனால் மூவுலகையும் வென்றாய். இந்திரியங்களை நிகிரகித்து கொடுந்தவம் புரிந்து வரம் பெற்றமையால் மூவுலகங்களையும் வென்றாய். ஆனால் இப்பொழுதோ அந்த இந்திரியங்கள்
இப்பாவி நம்மை இப்படி தலையெடுக்க ஒட்டாமல் பண்ணிவிட்டானே, ஆகட்டும், நல்ல சமயம் பார்த்து இவனை தலையமுக்குவோம் என்று நெஞ்சில் பகை வைத்து கொண்டு இப்போது அந்த இந்திரியங்கள் உனக்கு பிரதிக்கிரியை செய்துவிட்டன. பிரதிக்கிரியைனா உனக்கு எதிர்வினை செய்துவிட்டன. அந்த இந்திரியங்கள்லாம் இப்போ உனக்கு எதிர்வினை செய்துவிட்டன. அப்போது இந்திரியங்களை அடக்காமல் நீ என்ன பண்ண, சீதை பின்னாடி போன. ஸோ அதனால் நீ இப்போது அழிந்து விட்டாய் அப்படிங்கிறத மண்டோதரி ரொம்ப அற்புதமாக எடுத்து சொல்கிறா பாருங்க. இந்த ஸ்லோகம் ராமாயண ஸ்லோகம், இதை எடுத்து அழகாக எடுத்து காமிக்கிறாங்க. ஆழ்வார் இப்படி தானே இந்திரியங்களில் பறிவப்பட்டு அவர் பொன்வட்டில் பிடித்து சிறைப்பட்டிருந்தார். அந்த சிறையிலிருந்து வெளிவந்தார் எம்பெருமானுடைய கடாட்சத்தினால. அந்த கடாட்சம் வந்தப்புறம் இப்போது அந்த இந்திரியங்களை நான் சிறையில் வைத்துக்கிறேன் அப்படின்றார். காவலில் புலனை வைத்து அப்படிங்கிறார். ஸோ அந்த காவலில் புலனை வைத்துங்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான வியாக்கியானங்கள் அற்புதமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம அனுபவித்தோம். இன்னும் நிறைய இருக்குது, மேலும் அனுபவிக்கலாம். அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.